ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் நபேஸ் இன்ஃபோ. இன்றைக்கி வாங்க இப்போ டிப்பன் என்னென்னு பார்த்துடலாம். டிப்பன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பற்றி தாங்க. உருளைக்கிழங்கு எப்போவுமே வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே முழுசாக வந்து வேக வைப்போம். அப்படி இல்லைன்னா அதை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டு வந்து வேக வைப்போம். அது மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் மட்டும் லைட்டாக ஒரு கீரலாட்டம் இது மாதிரி போட்டு விட்டுக்குங்க. இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு நம்ம வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் சூப்பராக வந்து எடுத்துன்னு வந்துடுங்க. நம்ம முழுசாவோ அப்படி இல்லைனா கட் பண்ணி தான் நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு அப்படியே வந்து சத பகுதியும் வரும். இந்த மாதிரி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தோல் பகுதி மட்டும் சூப்பராக வந்து எடுத்துன்னு வந்துடுங்க. நமக்கு உருளைக்கிழங்கும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டே ஆகாது. இப்போ பாருங்கள், இது உரிச்சும் காமிக்கிற பாருங்கள். சூப்பராக பாருங்கள், அந்த தோல் மட்டும்தான் ரிமூவ் ஆகி வந்துன்னு இருக்குது. கண்டிப்பாக உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னென்னு பார்த்துலாம். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டை பற்றி தாங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் வந்து ஏசி போட்டாலும் ஏசிலேருந்து நம்ம வெளியே வரத்தான் செய்யணும். வெளியே வந்து வேலைகள் பார்க்க தான் செய்யணும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் ஒன்று எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். பெட்ஷீட்டில் எந்த அளவுக்கு தண்ணி வந்து பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் இது மாதிரி வந்து கலந்து விட்டுக்குங்க. இது வாசனைக்காக தாங்க நான் இந்த மாதிரி பெட்ஷீட் தாங்க எடுத்துருக்கேன். இந்த பெட்ஷீட்டில் பார்த்திங்கன்னா இந்த கம்ஃபர்ட் தண்ணியை இந்த மாதிரி வந்து தெளித்து விட்டுக்குங்க. இந்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருக்கணும். ஆனால் தண்ணி பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக எல்லாம் போகக்கூடாது, நனைஞ்சு மட்டும் இருக்கணுங்க. அந்தளவுக்கு இந்த பெட்ஷீட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கம்ஃபர்ட் தண்ணியில் நிறைய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துல உட்காரீங்களோ அந்த இடத்துல ஜன்னல் ஏதாவது இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நூலை கட்டியும் இந்த பெட்ஷீட்டை ஃபேனுக்கு கீழே பார்த்திங்கன்னா தொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி தொங்க விடும்போது பார்த்திங்கன்னா இது உள்ளே இருக்கிற ஜில்னஸ் பார்த்திங்கன்னா அந்த இடம் பூராவே வந்து நல்லா பரவி இருக்குங்க. நம்ம கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி பெட்ஷீட்டில் இந்த மாதிரி ஜன்னலில் தான் அங்கே தொங்க விட்டுருக்கேன். அது ஃபேனுக்கு கீழே தொங்க விட்டுருக்கேன். நல்ல ஒரு ஜில்னஸ் இருந்தது. அதே மாதிரி வாசனையும் சூப்பராகவே இருந்தது. கண்டிப்பாக இந்த வெயில் காலத்துக்கு இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்துலாம். அடுத்த டிப்புக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சியில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரீஸில் வச்சு எடுத்துருக்கேங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியாக வரணும். நம்ம ரூமில் வந்து ஃபேனுக்கு கீழே இந்த மாதிரி வந்து தண்ணியை வச்சு விட்டாலே போதும். அந்த ரூம் பூரா பார்த்திங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோதுமை கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் நல்லா பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஒன்று போட்டுக்கோங்க. மேட் போட்டுறது அதன் பிறகு நம்ம கூல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அதுக்கு மேட்டுக்கு இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இது மாதிரி வைக்கும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உருகி கீழே போகும்போது அந்த கவர்லேயே இருக்குங்க எல்லா தண்ணியும். அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி தனியாக ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி கீழே வந்து பிளாஸ்டிக் கவர் வந்து போட்டு இருக்கோம். இப்போ அந்த ஐஸாக இருக்கிற அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கவுத்து விட்டுருங்க. கவுத்து விட்டது ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா உருகிருங்க இந்த ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. இதனுடைய ஜில்னஸ் பார்த்திங்கன்னா இந்த ரூம் பூராவே இருக்குங்க. ஏசியே இல்லைன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரண்ட் இல்லாத சமயத்தில் கூட இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க அடுத்த டிப் என்ன பார்த்துலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குழுன்னு ஒரு ரெசிபி தாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 2 பாக்கெட் பார்த்திங்கன்னா அகர் அகர் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த அகர் அகர் கூடவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரையும் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. பக்கத்தில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு இதில் பார்த்திங்கன்னா பால் வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு பக்கம் கொச்சினே இருக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பக்கம் சப்ஜா விதையும் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா பாதாம் பிசினையும் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ அகர் அகரும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு நமக்கு எந்த கலர்லாம் தேவையோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆரஞ்சு எல்லோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா பிங்க் ஃபுட் கலர் தாங்க சேர்த்துருக்கேன். செட் ஆகட்டும், அப்படியே விட்டுடலாம். அது வரைக்கும் பாலும் பாருங்கள் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இந்த பாலில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் தாங்க நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தில் நம்ம வெளியே வாங்குற ஜூஸை விட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிற இந்த மாதிரி ட்ரிங்க் பார்த்திங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அகர் அகர் சேர்க்கறதுனால ரொம்ப குளிர்ச்சியும் கொடுங்க. இந்த பாலில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்குங்க. அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் ஒன்று எடுத்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3/4 லிட்டர் பால் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. அதனால் இதுக்கு 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரே பார்த்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். நீங்கள் பெரிய ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கரெக்டாக 1 ஸ்பூன் தாங்க வரும். சின்ன ஸ்பூனில் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூனாக உங்களுக்கு தெரியுங்க. ஆனால் 1 ஸ்பூன் பவுடர் தாங்க நான் எடுத்துருக்கேன். இந்த பார்த்திங்கன்னா தண்ணியிலே இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்த இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுக்குங்க. கலந்தாச்சு பாருங்கள். இப்போ இதை டைரெக்டாக எடுத்துன்னு போய் இந்த பாலில் வந்து சேர்த்துடலாங்க.
பால்ல சேர்த்தது கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஒரு ஒரு நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு ஒரு கொதி விட்டுருங்க. கொதி விட்டது அதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லாவே இந்த பால் பார்த்தீங்கன்னா, நல்லா ஆறட்டுங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோனே பார்த்தீங்கன்னா, கிண்டி குடுத்துனே இருங்க. அப்படி இல்லன்னா அங்கங்க கட்டி கட்டியா வந்துருங்க. இந்த மாரி கிண்டி குடுத்துனே இருங்க. 5 நிமிஷத்துல இந்த பால் பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிருங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் எடுக்காது. சட்டுன்னு வந்து செஞ்சிரலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே மாரி நீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதில எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் இங்கேருந்து பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. வேற எதுக்காகவும் இல்ல. இப்போ பாருங்க செட் பண்ணி வச்சிருக்க அந்த அகர் சூப்பராவே ஜெல்லி எல்லாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு பிளேட்க்கு வந்து மாத்திக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டு இது மாரி வந்து ஒரு பிளேட்க்கு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதன் பிறகு கஸ்டர்ட் வந்து செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறியிருக்கு. இத பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து வடிகட்டி எடுத்துக்கங்க. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த சப்ஜா விதைலாம் ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. அதன் பிறகு பாதாம் பிசினி வந்து சேர்த்துக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த அகர் அகர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா கியூபா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா வந்து வீட்லயே வந்து ட்ரிங்க்க வந்து செஞ்சு குடுக்கலாம். நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்போ வாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவக்கா பத்தி தாங்க. நம்ம எப்பவுமே கோவக்கா ஒரே மாரி பொரியல் செய்யாம இந்த மாரி வந்து செஞ்சுக்கலாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா, கோவக்கா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த மாரி வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு, இந்த மாரி ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கங்க. கண்டிப்பா கோவக்கா வாங்கினீங்கன்னா இந்த மாரி செஞ்சு பாருங்க. அடடா! இது நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்குங்க. இந்த மாரி வந்து திப்பி திப்பியா வந்து அரைச்சு எடுத்துக்கங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கங்க. இந்த எண்ணெயில பார்த்தீங்கன்னா, கடுகு வந்து சேர்த்துக்கலாங்க. கடுகு பார்த்தீங்கன்னா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, கூடவே ஜீரகமும் சேர்த்துக்கலாங்க. சீரகம் சேர்த்தோனே சோம்பும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ரொம்ப அதிகமா வேணாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இது எல்லாமே சேர்த்தோனே பார்த்தீங்கன்னா, கடுகு, சீரகம், சோம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அதன் பிறகு இதில வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் போல தான் சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். அதன் பிறகு நம்ம மிக்ஸியில அரைச்சு வச்சிருக்க அந்த கோவக்காய தூக்கி இதில வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து கொர கொரப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கோவக்காய் வாங்கினா இந்த மாரி ஒரு முறை செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவக்காய் சேர்த்தோனே இல்ல பார்த்தீங்கன்னா, மசாலா பொருள்லாம் ஒண்ணு ஒண்ணு பார்த்தீங்கன்னா சேர்த்துடலாங்க. கோவக்காய் சேர்த்தோன்னே 2 செகண்ட்க்கு கரண்டிய வச்சு இந்த மாரி வந்து நல்லா கிண்டி குடுங்க. இது பார்க்க இந்த மாரி வந்து ஒண்ணு போல இருக்கும். ஆனா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் விட்டாலே போதுங்க. நல்லா உதிரி உதிரியா கிடைக்கும். அழகா சிம்லயே விட்டுட்டு இது மாரி செஞ்சு குடுத்தா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் பயங்கரமா இருக்குங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதில மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாங்க. இதில பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடி. உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் பொடி தேவையோ, அந்த அளவுக்கு நீங்க வந்து மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, மிளகாய் பொடி நான் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பும் சேர்த்துட்டு கிண்டி விட்டுனே இருந்தீன்னா போதுங்க. கோவக்காய் வறுவல் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ரெடி ஆயிரும். தயிர் சாதத்துக்கு பயங்கரமா காம்பினேஷனா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. திரும்ப திரும்ப இதே மாரி செய்வீங்க. அட்டகாசமா இருக்கும். நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒண்ணு குடுத்துருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.